இதுவே அவரது கட்டளை. இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட எச்சரிக்கையை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதுவே அவரது கட்டளை. இதுவே யோவான் 3:16 வாசிக்கிறோம். மனுமகனில் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு முடிவில்லா வாழ்வை பெறும்பொருட்டு தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். இது இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது அவரது கட்டளை. எல்லாவற்றும் மேலாக யோவான் நற்செய்தி 14:23 வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான். அவனுடைய வார்த்தையை கேட்பதின் வழியாக கடவுளை அன்பு செய்வது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். ஆக இங்கு 3 விதமான காரியங்களை ஆண்டவர் எடுத்து எம்புகிறார். அதில் குறிப்பாக அன்பும் நம்பிக்கையும். மத்தேயு 24:12 பிரகாரம் இறுதி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறார். லூக்கா 18:13 பிரகாரம் நான் வருகின்ற பொழுது நம்பிக்கையை காண்பேனோ என்று சொல்லுகிறார். ஆகவே தணிந்து போகிற மறைந்து போகிற இந்த நம்பிக்கையும் அன்பும் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளையாக இருக்குது. அந்த கட்டளை நம்ம வாழ்வாய் மாறட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.